தாழ்த்தலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், அரைக்கடலுயிரா சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். அரைக்கடலுயிரா சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்யதிவேதா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்யதிவேதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா கிருபைகளையும் எல்லா சமாதானத்தையும் கர்த்தர் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த வாரமும் ஆண்டவரே உடைய கரம் எங்கள் மீது இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவும், ஆற்றவும், தேற்றவும், பலப்படுத்தவும் ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அம்மா அவர்களுடைய சகோதரிக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலகீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதியும், சமாதானத்தை கொடுங்க, நல் வார்த்தையை வெளிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையில கவனமாய் நாங்கள் இருந்து உம்முடைய சத்தியத்தைப்படி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாரார். இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான். என்னை கண்டடைகிறவன், யாரை கண்டடைகிறவன்? யாரை நாம் காண வந்திருக்கிறோம்? ஆமா, யாரம்மா? ஆமா, கரெக்டா? அப்ப என்னம்மா 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 கரெக்டா தான் சொன்னாங்கம்மா, கரெக்டா சொன்னாங்கம்மா. ரைட் ரைட் ரைட். ஓ
ஆமா. அப்போ நாமெல்லாம் யாரை காண வந்திருக்கிறோம்? யாரை தரிசிக்க வந்திருக்கிறோம்? யாருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்? யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? யாரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவதற்காக, காண்பதற்காக, அவரை துதிப்பதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ஏன் ஒன்று கூடியிருக்கிறோம்? ஆண்டவர் என் மீது வைத்த அன்பு பெரியது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்காக தம்முடைய இரத்தத்தினால என்னை மீட்டுக் கொண்டார் என்ற அந்த உண்மையை அறிந்ததனால நாம் அவரை துதிப்பதற்காக, அவருக்கு நன்றி சொல்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னை கண்டடைகிறவன். இல்லையா? வசனம் வாசிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரை கண்டடைகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு என்ன முதலாவது கிடைக்கும் அப்படின்னா, ஜீவன் கிடைக்கும். எப்படி ஜீவன் கிடைக்கும்? அவரிடத்துல எப்படி ஜீவன் இருக்கிறது என்றால் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். யோவான் 14:6. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இப்ப எப்படி அவரிடத்துல ஜீவன் நமக்கு கிடைக்கும்னா, அவரே ஜீவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே சத்தியமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே வழியாக இருக்கிறார். இல்லையா? இன்னைக்கு நாமெல்லாம் வழி தெரியாம, என்ன செய்வது என்று தெரியாமல், பல்வேறு இன்னல்களில, பல்வேறு கஷ்டங்களில, பல்வேறு போராட்டங்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார். அவரை நாம் அண்டி, ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்கள் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கைக்கான வழியை கர்த்தர் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். எப்படி வழி காட்டுவார்? தம்முடைய சத்தியத்தின் மூலமாக. தம்முடைய சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார். அப்ப அவருடைய வழியில, அவருடைய சத்தியத்தை நான் அறிந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஜீவன் கிடைக்கும். வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்கிறவனுக்கு ஜீவன் இல்லை. பாவம் செய்கிறவன் அழிந்து போவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர், நான் அந்த பாவத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் எனக்கு வழி வேண்டும். எப்படி வெளிப்படுவது? எப்படி அந்த பாவத்திலிருந்து நான் மீள்வது? எப்படி அந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வருவது என்பதற்கு பதில் நீங்கள் வைத்திருக்கிற சத்தியம் உங்களுக்குள் இருக்கிறது. சத்தியத்திற்குள் இருக்கிறது. சத்தியம் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் பாவத்துல மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 8:36 வாசிங்க. பாருங்க, இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும். ஆமா, பாத்தீங்களா?
புரிந்து கொள்ளுங்கள். தேவனிடத்துல தேவனை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும். யார் அவரை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் நிச்சயம், அழிவு நிச்சயம். புரிந்து கொள்ளுங்கள். இது சத்தியம் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம். அப்ப பாவத்தை நான் வெறுக்கிறவனாக மாற வேண்டும். பாவத்தை விட்டு வெளியிலே வருகிற சுபாவம் நமக்கு வர வேண்டும். அப்படி இருந்தால் நாம் ஜீவனை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுவோம். 34வது வசனத்தை வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன், ஆமா செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன பொருள்? பாக்கியவான்னா என்ன பொருள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். பாக்கியவான்னா அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். இப்ப நான் வந்த உடனே உங்களை கேட்டேன், ஏமா லேட் ஆகுது, காணுமே, யாரையும் காணுமே, 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. அம்மா கூட கேட்டாங்க, எங்க 4 பேர் தாங்கிறாங்க, யாரையும் காணுமே. அது மாத்திரம் இல்ல, இந்த ஜன்னல் வழியா அந்த ரோட்டை பார்த்துருக்குறாங்க, யாராவது வருவாங்களா? யாரும் வர மாதிரி தெரியலையே. அப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ, யார் ஒருவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் சத்தியத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை துதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது என்னுடைய வாழ்வு சிறக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் சிறக்கும். அப்படியானால் நான் செய்ய வேண்டியதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? என்னங்க எனக்கு முடியலங்க, கஷ்டத்திலேயே இருந்தாக்கா கஷ்டம் நம்ம விட்டு போக. கஷ்டத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், நானே வழி. அந்த வழியில நான் என்ன பண்ணணும்? சத்தியம் என்கிட்ட இருக்கு, நான் சத்தியத்தை நடத்துவேன், சத்தியம் இன்னது என்பதை உனக்கு விளைக்க சொல்வேன், கவலைப்படாத. அப்போ நாம் சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்தின் மூலமாக நான் வழியை கண்டுபிடிக்க முடியும். எந்த வழியில எது நேர் வழி, நான் வலதுபுறம் போகணுமா அல்லது இடதுபுறம் போகணுமா என்ற அந்த வழியை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தினால் அந்த வழியில நான் நடந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும், ஜீவன் இருக்கும். ஆகவே நான் பிழைக்க முடியும், என்னுடைய வாழ்வு சிறக்கும், நான் அழிவிலிருந்து மீள முடியும் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? என்னால முடியல, நான் முடியலன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனாலதான் நாம் இந்த நிலையிலே இருக்கிறோம். நமக்குள் மாற்றம் வர வேண்டும். இப்ப அந்த அம்மாவை கேட்டேன், ஏமா நீங்க யாரும் என்ன விசாரிக்க மாட்டேன்றீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு யாரும் கேட்ட மாதிரி தெரியல. யாராவது கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? யாரும் கேட்கல. அப்படியே வரோம், அப்படியே போறோம் அப்படின்னு இருந்தா அப்படியெல்லாம் வராதுமா. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள் ஒண்ணு என்ற அந்த மனநிலை வேணும். இப்பதான் அம்மா வர்றாங்க. குழம்பு செஞ்சிட்டீங்களாம்மா? அப்படியா? அப்ப நாமெல்லாம் ஒரு குடும்பமாக மாற வேண்டும். நாமெல்லாம் ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். நாம் ஆண்டவருக்குள் நாம் அனைவரும் ஒன்று என்ற மனநிலை வேண்டும். நீங்க வேற, நான் வேற கிடையாது. அப்போ அந்த பந்தம் நமக்கு வேண்டும். கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க மார்க் 3:35.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறார். ஆண்டவரே சொல்றார். ஆண்டவருக்கு நாம் யாரா இருக்கிறோம்? சகோதரனாக, சகோதரியாக, தாயாக நாம் இருக்கிறோம் என்று அவரே சொல்லுகிறார். அப்ப அந்த உரிமை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவருடையவர்களாக நாம் மாறும் போது, அவருடைய மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்கிற போது இந்த நிலை வரும். புரிந்து கொள்ளுங்கள், இந்த நிலை வரும். அப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சகோதரி, நீங்கள் எனக்கு சகோதரன், நீங்கள் எனக்கு தாய் என்று சொல்லுகிறார். இப்போ எவ்வளவு பெரிய பந்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாம் இதை எதையுமே கண்டுக்காம ஏதோ சொல்றாங்க, இந்த காதுல வாங்கி, இப்ப இங்க இன்னைக்கு மெசேஜா முடிஞ்சிச்சா, தோத்திரம் சொல்லட்டுமா, இப்படி போகும்போது வாசல்லையே கேட்டதெல்லாம் இறக்கி வச்சுட்டு வெயிட் தூக்கின்னு போன கஷ்டம் இல்ல, இங்கேயே இறக்கி வச்சுட்டா படி இறங்குறது ஈஸியா இருக்கும்ல, அப்படியே இறங்கி சந்தோஷமா போயிட்டு வந்து அடுத்த வாரம் என்னமா ஆளை காணோம், இல்லைங்க எத்தனை வாரம், 2 வாரம் வரலங்க, 2 வாரம் வரலங்க, 3 வாரம் வரல, அந்த மாதிரி சொல்றாங்க. 2 வாரம் வரல. ஆனா 2 வாரம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் என்னடா அந்த அம்மாவை காணோம், என்ன அந்த அம்மாவை காணோம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த காலையில நான் ஜாம் பண்ணும்போது உங்களை நினைச்சேன், அந்த அம்மா என்ன 2 வாரம் காணுமே. ஆனா நீங்க நன்றீங்க, ரொம்ப சாதாரணமா 2 வாரம் தாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அம்மா கிட்ட நாகம்மா தூங்கி இருக்கிறாங்க, தண்ணி ஊத்தின்னு வந்துச்சா, அதனால தூக்கம் வருது. பாத்தியா, சூப்பர், இன்னும் பெட்டர், ரொம்ப நல்லது. பாத்துக்கோ. அவங்க போயிட்டாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா, எங்க போனாரு, அவர் வசூல் போயிட்டாரு. தாளாட்டுற மாதிரி நான் பேசுறது என்ன பண்றது, நான் சொல்லுப்பா, என்ன பண்றது, நான் பேசுறது தாளாட்டுற மாதிரி இது உங்களுக்கு. நீங்க சுகமா தூங்கிட்டு போனா நியாயமா? பாத்துக்க அந்த அம்மா இன்னும் தூங்கினேங்கிறான்றாங்க. சரி ரைட். ஆமா ரைட். எங்கம்மா, என்னம்மா? ஆமா போன வாரம் நல்லா பிரைட்டா இருந்தாங்க, போன வாரம் ரொம்ப பிரைட்டா இருந்தாங்க. ஏன்னா தம்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க கூட்டு வாங்கன்னா விட்டு வந்துட்டாங்க. சரியா, ரைட்டுமா? அப்ப தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சிரிக்கணும், நல்லா சிரிங்க, நல்லா சந்தோஷப்படுங்க, சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் போது நமக்கு ஒரு குறையும் வராது, நிஜமாக சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவரை நினைத்து நான் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏன் என்று சொன்னால், எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, நம் அனைவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லை, நீங்க சொல்லலாம், ஆண்டவர் நீங்க எனக்கு உறவு. நீங்க சொல்லணும், அந்த அம்மா சொல்லணும், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆண்டவர் உறவு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை நடத்துவார் என்ற மனம் வர வேண்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு ஜீவனை தருகிறவர், வாழ்வளிக்கிறவர். உங்களுக்கு உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில எனக்கு அந்த கடினமான சூழலை எனக்கு மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே மாற்றங்கள் வர 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 என்னுடைய வாழ்க்கையில் முகம் பிரகாசம் அடையும்,
முகமே பிரகாசமா மாறிடும். முகம் பிரகாசம் மாறிடும். உடம்புல வலு கூடும், வலு கூடும், சக்தி கூடும். புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? ஆண்டு வசனம் என்ன தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல. வாசிங்கம்மா, லூக்கா 4:4 வாசிங்கம்மா. லூக்கா, ஆமா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயா எனக்கு சாப்பாடே இல்லை, காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லம்மா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ எவ்வளவு பெரிய வாக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் போது அவருடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். உங்களையும் என்னையும் படைக்கும் போது அவருடைய வாயின் வார்த்தையினால உருவாக்கினார். செடி கொடிகள் எல்லாம் அப்படித்தான் உருவாக்கினார். அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, வலிமை இருக்கிறது. என்னை காப்பாற்றக்கூடிய வலிமை, பலன் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பலன் அடைய முடியும், நான் ஜீவனை பெற முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மாற்றங்களை நீங்க மாறினால்தான் மாற்றங்கள் வரும். நீங்க மாறணும், உங்களுக்குள் மாற்றம் வரணும். அப்ப சந்தோஷமான காரியங்கள் அநேகம். இப்ப எனக்கு என்ன ஒரு வருத்தம் தெரியுமா? எனக்கு என்ன வருத்தம், நான் உனக்கு ஓப்பனாவே சொல்றேன். நீங்க ஒண்ணுமே கேட்கறது இல்லைனால நானும் சரி, அவங்க தானே, கரடிப்பட்டி பக்கம் தானே, எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம், எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம், அவங்க கேட்டுக்குவாங்க. ஆனா சில இடங்களுக்கு போகும்போது மாத கணக்கில் நாங்க ரெடி ஆகும். வசனங்களை வாசிச்சு செய்திகளை ஆயத்தப்படுத்துறதுக்கு மாச கணக்கு கூட ஆகும். ஆனா இங்க வரும்போது நான் ஒண்ணுமே பண்றதே இல்லை, அதுவா வர வர பேசுறது. ஆனா ஏன் அப்படி பண்றோம் தெரியுமா? நீங்க என்னமா 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 பத்தியா, நீ அங்க பத்தியா, இதே வேலையா போச்சு அந்த அம்மாவுக்கு. அங்க உட்காந்து, அங்க ஒரு முறை உட்காந்து இருந்தாங்க, அதான் கடைசின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அங்க உட்காந்து இருந்தாங்க. அங்க உட்காந்துன்னு என்னம்மா பாக்குறேன்னா, அங்க யாரும் வண்டி போறாங்க. நீ தானம்மா அது? நீதான். அங்க உட்காந்து இப்ப எதையோ ஒன்று பேசிட்டு, இல்ல நீங்க பேசு, அவன் பேசிட்டு என்கிட்ட. பாத்தீங்களா பாத்தீங்களா? புரிஞ்சு கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நிறைய இது ஃபுல்லா ரகசியம் இருக்குமா? இந்த வேதத்துல ஃபுல்லா ரகசியம் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, இன்னும் சொல்லவே இல்லை. அப்ப நீங்க சொல்லணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமாகணும், ப்ரிப்பேர் ஆகணும். இப்ப 2-3 வருஷமா இங்க வந்துருக்குறாங்க, ஒண்ணுமே சொல்லல. நாங்க மேலோட்டமா சொல்லிருக்கிறோம், மேலோட்டமா. அதுவும் எவ்வளவு நேரம் பேசுறோம்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுறோம். இதெல்லாம் மணிக்கணக்காக கேட்க வேண்டிய சத்தியம், மணிக்கணக்காக. அப்ப எப்ப மணிக்கணக்காக கேட்போம்னா, நாம் ஆயத்தமாக வரும்போது கண்டிப்பா கேட்போம். இனி வரும் காலங்களில நீங்கள் இன்னும் ஆயத்தமாக வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவில நான் வளர வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அப்பொழுது பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை உங்க வாழ்க்கையில காணப்படும். சரியா? உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக மாறும். பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். பல அற்புதங்கள். இல்லைங்கிற நிலை மாறிடும். இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே என்ற ஏக்கம் மாறிவிடும். எல்லாம் இருக்கு, எனக்கு போதும், எனக்கு போதுங்க, எனக்கு போதுங்க என்று சொல்ற நிலை வரும் உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில என்ன வரும்? என்ன வரும்? போதும்னு சொல்ற நிலை வரணும். அதுதான் வாழ்க்கைங்க. எனக்கு போதுங்க ஐயா, ஐயா போதுங்க, இருக்குங்க, எனக்கு போதுங்க. அந்த நிலை வரணும். அந்த நிலைக்கு ஆசைப்படுங்க. அந்த நிலை வரணும்னு ஆசைப்படுங்க. கண்டிப்பாக உங்க நிலை மாறிடும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை
உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்யலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர் இந்த சங்கீதமானவர் வெனமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் நதியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒரு நித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒரு நித்தால் அவர் நடுவில். இருப்பேனேன்றவர் நமது தேவன். இருப்பேனேன்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து இயேசு நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் என்று எங்களோடு கூட உங்களுடைய நல்ல வார்த்தைகளை பேசுகிறப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் காதார கேட்டு மனதார நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு என்பது எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எப்போதும் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரே உறுதிப்பாட்டை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கேட்ட சத்தியத்தை கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி அதை எங்கள் மனதிலே நிறுத்தி ஆண்டவரே செயலாற்றத்தக்கதான ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அந்த வார்த்தையை எங்க வாழ்க்கையில நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. உணர்வின் ஆவியை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மாற வேண்டும். நீர் சத்தியமுள்ள தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரே கண்ணார காணத்தக்கதாக மனதால் உணரும்படியான ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்குங்க. எல்லா தடைகள் நீங்கட்டும் கர்த்தாவே. ஒரு நிர்விசாரமான நிலையை எங்களிலிருந்து நீக்கி போடுங்க. இந்த கரடிப்பட்டி ஆண்டவரே கிராமத்தை கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த கரடிப்பட்டி மக்கள் ஆண்டவரே முழு கிராமமும்
ரட்சிப்புக்குள் மாறத்தக்கதாக, ரட்சிப்புக்குள் வரத்தக்கதாக, ரட்சிப்புக்குள் ஆண்டவரே நாங்கள் களி கூறும்படியான ஒரு நல்ல நாளை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஒவ்வொரு இல்லங்களையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவர் இல்லத்திலும் நீங்க தலைவராய் அந்த வீட்டிற்குள் ஆண்டவரை உட்புக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாற்றங்களை கொடுப்பீரா, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இந்த கிராமத்தை மாற்றுங்க கர்த்தாவே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, விதைத்த இந்த விதைகள் 100 60 80 பலன் கொடுக்கும்படியான சூழல்களை உருவாக்குங்க. நல்ல பண்பட்ட நிலங்களாக ஆண்டவரே இங்குள்ள மக்களுடைய மனங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, கனி தருகிற அனுபவத்திற்குள் எங்களை நடத்துங்க. கனி தரக்கூடிய அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறோம். நாங்கள் உமக்குள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று ஆண்டவரே வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது கர்த்தாவே. ஆகவே இன்று முதல் ஒரு மாற்றத்தை, இன்று முதல் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மக்கள் காண, உணர, அனுபவிக்க ஒரு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், வழி நடத்தலும், ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த மக்களோடும் உடைய வாழ்வோடும் உடைய கையின் பிரயாசங்களோடும் தங்கி தாவரித்து வழி நடத்துவாராங்க. ஆமென், ஆமென். God bless you. God bless you. உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.